அதாவது அமைச்சர்களின் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் தான் தூதர அதிகாரிகளாக அனுப்பப்பட்டு இலங்கையர்களின் பணத்தில் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை வளர்த்தார்கள். அவர்கள் சார்பாக பேச முடியாது. ஆனால் ஒரு ஒரு மாற்றத்தை விரும்பிய இளைஞர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுவதை மறுதளித்து நான் எல்லாம் அதன் ஆரம்பத்தில் ஒரு வசனம் உங்களுக்கு சொன்னேன், எல்லாம் சீராகிவிட்டது, எல்லாம் நல்ல திசையில் என்றெல்லாம் நான் சொல்ல போவதில்லை என்று அவர்கள் சார்பாக நான் பேச முடியாது. இந்த விஷயங்களை நான் ஆழமாக போய் கதைக்க வெளியிட்டால் அது வேறு திசைக்கு போகும். ஆகவே நான் மிக சுருக்கமாக என்னுடைய வாதத்தினை, இந்த நெருக்கடி உருவாகினது, அதனால பழையபடி அந்த பிரச்சனைகள் இருக்கத்தக்கதாக நியமனங்களை தொடர்வார்களாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றம் ஒன்று நடக்காது. வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறையை சேர்ந்தவர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேற தொடங்கிவிட்டார்கள். ஆகவே IMF என்பது ஒரு வெளிநாட்டு நிதி நிறுவனம். எங்களுடைய நாட்டின் அபிவிருத்தியில ஒரு அளவுக்குத்தான் அவர்கள் சில ஆலோசனைகளை கூற முடியுமே தவிர, அவர்கள் நாட்டுடன் ஒப்பிட்டு அந்த நிபுணர்கள் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழ் உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் நிறைவு பெற்றிருக்கின்றது. போராட்ட அமைப்பாக இருந்து பல்வேறுபட்ட மக்கள் உரிமைக்காக கடந்த காலங்களில் போராடி பின்னர் கைதுகள், சிறை இடம்பெற்று அவர்களுடைய தலைவர்களை எல்லாம் இழந்திருந்த மக்கள் விடுதலை முன்னணி இப்போது NPP என்கின்ற ஒரு புதிய தோற்றத்தினூடாக அரசியல் பிரவேசத்தை ஏற்படுத்தி ஜனாதிபதி வரைக்கும் பயணித்திருக்கின்றார். உங்களுடைய பார்வையில் தொடர்ச்சியாக விடயங்களை அவதானித்திருக்கக்கூடியவர், அவர்களுடைய ஜனாதிபதி வெற்றி என்பதை கடந்து அவர்கள் மக்கள் அங்கீகாரம் வெறும் 3 ஆசனங்களோடு தான் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்த ஒரு கட்சியை மக்கள் ஜனாதிபதி வரைக்கும் உயர்த்தி இருக்கின்றார்கள் என்றால், அந்த மக்களினுடைய தெரிவு அல்லது மக்களுடைய மனநிலை என்ன விடயங்களை கூறி நிற்கின்றார்? முதலில் அவர்களுடைய தலைவர் ரோகண விஜயவீர அவர்கள் ரஷ்யாவில் படித்துவிட்டு வந்து இலங்கையில் காலடி வைத்த போது இங்கே 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்தன. அக்கேச கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. ஆகவே இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றான ஒரு சிந்தனை உள்ளவர்கள் அரசியலுக்கு வர முடியாத கட்டம் இருந்தது. உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் தொகுதி வாரி பிரதிநிதித்துவத்தில் 2 கட்சிகள் தான் வெல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட ஆசனங்கள், குறிப்பிட்ட வாக்குகளை கைப்பற்றி 3வது கட்சி பதவிக்கு வர இயலாது. அதனால அவர்கள் 1971ஆம் ஆண்டுல ஒரு ஆயுத புரட்சியில் ஈடுபட்டார்கள். அவர்களுடைய கோஷம் என்னவா இருந்தது சொன்னால், ஒரு கிராமப்புற இளைஞர்கள் ஒரு விரக்தியில தான் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கொளம்பட்ட கிரி கமட்ட கேக்கரி என்று. கொழும்புக்கு பால், கிராமப்புறங்களுக்கு அந்த சேனை பயிற்சியில் தானாகவே வளரும் கெக்கரி பழத்தை அரசாங்கம் வழங்குகின்றது. அதாவது நகரப்புறங்கள் அரசாங்கத்தினால் நன்மை அடைகின்றன, கிராமப்புறங்கள் பாதிக்கப்படுகின்றன என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையா இருந்தது. அது தோல்வி அடைந்தது. தோல்வி அடைந்த போதும் அவர்கள் ஒரு சக்தியாகவே இருந்து கொண்டிருந்தாலும், குறிப்பாக பல்கலைக்கழகத்தில எல்லாம் அவர்கள் அந்த பல்கலைக்கழக மாணவர் அமைப்புகளில் ஆதிக்கம் செலுத்தினார்கள். பிற்காலத்தில் ஜேஆர் ஜெயவர்தனா அதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைச்சுதான் விகிதாசார பிரதித்துவத்தை கொண்டு வந்து தொகுதி வாரியாக அல்லாமல் மாவட்ட ரீதியாக வாக்குகளை பெற்றால் கூட ஒரு ஆசனம் 2 ஆசனத்தை பெறக்கூடிய சிறிய கட்சிகள் பாராளுமன்றத்துக்கு வரலாம் என்று அவர் முடிவெடுத்து அதை செயற்படுத்தினார். அன்றிலிருந்து மாவட்ட ரீதியாக பெற்ற வாக்குகளை வைத்துக்கொண்டு JVP-யினர் 1, 2, 3 கிட்டத்தட்ட 29 பேர் கூட ஒரு கட்டத்தில் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வந்தார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் அவர்கள் ஒரு குறியீட்டு கட்சியாகத்தான் இருந்தார்கள், 2 அல்லது 3 வீத வாக்குகளை பெற்றவர்களாக. ஆனால் இந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மக்களை சொல்லனா துயரத்துக்கு உட்படுத்தியது. பலர் எரிபொருளுக்கு காத்திருந்தவர்கள் வாகனத்துக்குள்ளே உயிரிழந்த சம்பவம் எல்லாம் ஏற்பட்டது. மக்கள் அதை மறக்கவில்லை. ஆகவே இது ஏற்பட்டது என்று பலரும் கோபம் கொண்டார்கள். கிராமப்புறங்களில் கொரோனா தொற்று ஏற்பட்ட பிறகு வறுமை கூடியது, வேலையின்மை கூடியது. ஆகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வந்தார், அந்த பிரச்சனையை தீர்த்தார். ஆனால் மக்களுக்கு அவர் மீது அனுதாபம் இருந்தாலும்
மக்கள் எதை நினைத்தார்கள் என்று சொன்னால், இந்த பற்றாக்குறையை தீர்த்தவர் மீது இருந்த அனுதாபத்தை விட அந்த பற்றாக்குறையை நெருக்கடியை ஏற்படுத்தியவர்கள் மீது இருந்த கோபம் மக்களுக்கு அதிகமாக இருந்தது. இன்னும் ஒரு முறை இப்படியான நெருக்கடி வரக்கூடாது. ஆகவே இந்த ஆட்சி முறை 76 வருடங்களாக, இலங்கை சுதந்திரம் அடைந்து 76 வருடங்களாக வெள்ளைக்காரரிடமிருந்து கொள்ளைக்காரரிடம் வந்துவிட்டது என்று பலரும் கூறத் தொடங்கினார்கள். ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், வீண் விரயம் எல்லாம் தலைவிரித்தாடிய படியால தான் எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்பது இளைஞர்கள் குறிப்பாயிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அருண்குமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி அந்த 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 மாற்று சிந்தனை கொண்ட இளைஞர்களுக்கு ஒரு புது அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்ற இளைஞர்களுக்கு அவர் இல்லாமல் இருந்திருந்தால் சிலவளை இந்த வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் என தெரியாது. ஏன்னா அவர் பாராளுமன்றத்தில் அவர் சிறந்த உரைகளை ஆற்றியிருந்தார். அந்த இளைஞர்களின் கருத்தை பிரதிபலித்தார், ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தார். ஆகவே எல்லோரும் அவரை ஒரு மாற்று சக்தியாக கண்டார்கள். அந்த வகையில தான் இந்த பழம்பெரும் கட்சிகளிலிருந்து விடுபட்டு தங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் என்பதால், இது இளைஞர்களால, நாங்கள் முதலேயே இதை பேசியிருக்கின்றோம், இளைஞர்களால உருவாக்கப்பட்ட அல்லது தீர்மானிக்கப்பட்ட சக்தி தான் இந்த வெற்றிக்கு காரணம். அவர் மீது ஒரு குறிப்பிட்ட ஈர்ப்பு இருந்தாலும் இந்த ஆண்ட கட்சிகள் மீதான வெறுப்பு தான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுத்திருக்கின்றது. ஆகவே பிரதான கோஷங்களாக என்று இருப்பது, ஒன்று ஊழலை ஒழிக்க வேண்டும், அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அல்லது அவ்வாறு நிலைமை எதிர்காலத்தில் வரக்கூடாது. அடுத்தது வீண் விரயம் குறைக்கப்பட வேண்டும். இதனால தான் இந்த நாடு மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தது. மக்கள் சொல்லனா துயரங்களில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் கூட இந்த நாடு ஒரு நலம்புரி நாடு. இலவச கல்வி, இலவச சுகாதாரம், இலவச உணவை கொடுத்த நாடு 76 வருடங்களுக்கு பிறகு வறுமை ஒழிப்பதற்கு தனியான அமைச்சை கொண்டிருக்கின்றது. மக்கள் இன்றும் 10 கிலோ அரிசியை பெறுவதற்காக வரிசையில் இருக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் அபிவிருத்தியில் ஏற்பட்ட தடங்கல்கள், பிழைகள், இனக்குரோதங்கள், மொழி ரீதியான பாகுபாடு, மத ரீதியான பாகுபாடு, இதெல்லாம் இந்த ஆண்ட 2 கட்சிகள் தான் உருவாக்கின. ஆகவே அதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று இந்த நாட்டில் இளைஞர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அது தெற்கில மட்டுமில்லை. இப்பொழுது நான் எனக்கு கிடைக்கும் செய்தியிலும்படி வடக்கு கிழக்கு மலையகத்தில் உள்ள இளைஞர்கள் கூட, அது தமிழ் இளைஞர்களாக இருக்கலாம், முஸ்லீம் இளைஞர்களாக இருக்கலாம், எல்லோருமே தங்களுடைய தலைவரும் பிளவிட்டிருக்கிறார்கள். ஆகவே புதிய இளைஞர்கள் பதவிக்கு வர வேண்டும், பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்று அங்கிருந்து குரல்கள் ஒலிக்க தொடங்கிவிட்டன. ஆகவே இந்த நாடு ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றது. ஆனால் வரப்போறும் மாதங்கள் எங்களுக்கு இந்த நாடு எந்த அரசாங்கம், இந்த நாடு எந்த திசையில் செல்ல போகிறது என்பதை கூறும். அது வரைக்கும் நாங்கள் பொறுத்திருக்கத்தான் வேண்டும். நீங்கள் மாற்றம் என்று குறிப்பிட்டீர்கள். இலங்கையினுடைய உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் எல்லோரும் கடந்த காலங்களை மீட்டு பார்க்கின்றார்கள். நீங்களும் கூறியது போன்று அவர்களுடைய கடந்து வந்த பாதைகளை குறிப்பிட்டீர்கள். ஆனால் மாற்றம் ஒன்று இடம்பெறுகின்ற போது இந்த பொருளாதார நெருக்கடிக்கான பிரதான காரணம் என்ன என்று நீங்கள் உட்பட அனைவரும் முன்வைத்த குற்றச்சாட்டு, இலங்கையிலே புறையோடி போயிருந்த யுத்தம் அல்லது இலங்கையில் இடம்பெற்ற ஒரு இனத்தின் மீதான இராணுவ ஆக்கிரமிப்பு. அந்த இராணுவ ஆக்கிரமிப்பை செய்கின்ற போது நீங்கள் கூறுகின்ற, இப்போது தேசிய மக்கள் சக்தியாக விஸ்வரூபம் எடுத்து என்பிபியாக இருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணி, இதில் இருக்கக்கூடிய அத்தனை உருவங்களும் அன்று இருந்தது தானே. அப்படியாய் நின்றிருக்கக்கூடிய பொருளாதார சீரழிவுக்கும் பொருளாதார நெருக்கடிக்கும் அவர்களை காரணமில்லை, அவர்களை புனிதர்களாக பார்க்கின்ற மரபு என்பது சற்று ஒரு முரணாக உங்களுக்கு தென்படவில்லையா பேராசிரியர் அவர்களே? உண்மையிலேயே அவர்கள் கூட ஒரு போராட்டத்தை நடத்தியவர்கள், அந்த வலியை உணர்ந்தவர்கள். ஆனால் நான் அவர்கள் சார்பாக பேச முடியாது. ஆனால் ஒரு ஒரு மாற்றத்தை விரும்பிய இளைஞர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 76 வருஷ கால ஆட்சி, நான் சொன்னேன், இந்த பாரபட்சங்கள் எல்லாம் மொழி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியான பாரபட்சம் இலங்கையில இருக்குது. அதெல்லாம் மறைந்து விட்டேன்னு சொல்ல இயலாது. ஆனால் இவர்களுடைய ஆட்சியில தமிழ் மொழி அமுலாக்கம் உட்பட எல்லாமே ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அந்த பாகுபாடுகள் இது இவர்கள் எவ்வாறு கையாள போற, கடந்த காலத்தை பார்ப்பதை விட இவர்களிடம் இப்பொழுது அதிகாரம் வந்திருக்கின்றது. இவ்வளவு காலம் இவர்கள் விமர்சனம் செய்தவர்கள், பாராளுமன்றத்தில் வெளியிலும் அரசாங்கங்களை விமர்சனம் செய்தவர்கள். இப்பொழுது அவர் கையில் அதிகாரம் வந்திருக்கின்றது. இந்த அதிகாரம் அவர்கள் கையில் கிடைத்த பிறகு அவர்கள் எவ்வாறு செயற்பட போகிறார்கள், இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வாறு கையாள போகிறார்கள் என்பதை வைத்துக் கொண்டுதான் நம்ம அடுத்த கட்டத்தை பார்க்கலாம். அதனால் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லாமே நல்லாகிவிட்டது, இனி பொற்காலம்தான் எங்களுக்கு செழிக்க போகிறது நாடு என்றெல்லாம் நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் இளையவர்கள் என்று குறிப்பிடுகின்றீர்கள் பேராசிரியர் அவர்களே. இந்த இளையவர்கள் அத்தனை பேரும், இன்று நீங்கள் கூறுகின்ற இளையவர்கள் அத்தனை பேரும்
ஒரு இனத்திற்கு இடம்பெற்ற வலி அல்லது அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் எதையுமே உணராமல் ஒரு புதிய பிறப்பாக அல்லது புதிய சந்ததியாக சமூகத்துக்குள் உருவெடுத்தவர்கள். நீங்கள் கூறுகிற இளைஞர்கள் புதுமையை விரும்புகின்றார்கள் என்றால் ஒரு பாதிக்கப்பட்ட இனம், நீங்கள் கூறுகின்றீர்கள் அவர்களுக்கு பொறுப்பல்ல, அவர்கள் எதிர்க்கட்சியிலிருந்து விமர்சித்தவர் என்று. இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை பொது கட்டமைப்பாக உருவெடுத்த போது அதனை கடுமையாக எதிர்த்து அன்றைய அரசிலிருந்து வெளியேறியவர்கள். வடக்கு கிழக்கு இணைப்புக்கு எதிராக நீதிமன்றம் வரை சென்றவர்கள். கூறலாம் நாங்கள் எல்லாம் மக்கள் விடுதலை முன்னணி என்று. இப்படியாக தொடர்ச்சியாக நாங்கள் பிழைகளை செய்து விட்டோம், இப்போது சரிகளை செய்கின்றோம் என்று தான் கூறுகிறார்களே ஒழிய அவர்கள் எப்படி எதிர்க்கட்சியிலிருந்து விமர்சித்தவர்கள் அதற்கு தொடர்பில்லை என்று கூற முடியும்? அதில் 2-3 விஷயங்களை இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அந்த மிக மோசமாக கருத்துக்களை தெரிவித்து போராடியவர்களில் சோமவன்ச அமரசிங்கவும் விமல் வீரவன்சையும் முக்கியமானவர்கள். நீங்கள் செல்வன் சொல்வது சில்வாவை சரி. மறந்து விட்டீர்கள் நீங்கள். ஓ, இன்று அவர்களுடைய நீங்க சொல்வது கட்சியினுடைய இதயமாக இருக்கக்கூடியவர், மிக பிரதானமான கொள்கைகளை வகுக்கக்கூடியவர், அதே சோமவன்சவின் இதயம் இன்று அங்கு இருக்கின்றது. நீங்கள் சொல்லுவதை மறுதளித்து நான் எல்லாம் அதன் ஆரம்பத்தில் ஒரு வசனம் உங்களுக்கு சொன்னேன், எல்லாம் சீராகிவிட்டது, எல்லாம் நல்ல திசையில் என்றெல்லாம் நான் சொல்ல போவதில்லை என்று அவர்கள் சார்பாக நான் பேச முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும், எங்கள் வடகிழக்குல யுத்தம் முடிந்த பிறகு ஒரு இராணுவ தளபதிக்கு மக்கள் வாக்களித்த நிலைமை இருக்கின்றது. அந்த யுத்தத்தை முன்னின்று நடத்தினவர்களுக்கு. இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தலையும் வடக்கு கிழக்குல தமிழ் முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையா வாழ்ற நுவரெலியாவில் மத்திய மலைநாட்டில் கூட கணிசமான வாக்குகள் அவர்களுக்கு விழுந்திருக்கின்றன. ஆகவே மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நான் சொல்ல வருகிறேன். உண்மையா அவர்கள் எல்லோரும் இங்கே விமர்சிப்பது தென்பகுதியில் அவருக்கு விழுந்த வாக்குகளை ஒப்பிடும் போது வடக்கு கிழக்கில் போதாமல் இருப்பது. ஆனால் ஒரு 3000, 4000, 8000, 10,000 என்று அங்கு வாக்குகள் விழுந்திருக்கின்றன. யாரு ஜனாதிபதியாக வெல்லப் போகிறார் என்று தெரியாத நிலைமையில ஓரளவு கணிசமான வாக்குகள் வடக்கு கிழக்கில் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் இந்த பொது தேர்தலில் அது நிச்சயமாக இன்னும் அதிகரிக்க போவதாகத்தான் எனக்கு தகவல் வருகின்றன. ஆகவே அங்க இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், கடந்த காலம் என்பதை விட எதிர்காலம் இனி சுபிட்சமாக போக வேண்டுமா இருந்தால் இந்த மாற்றம் ஒன்று தேவை. அந்த மாற்றத்தை தருவார்களாண்டு ஒரு அங்கலாய்ப்போட இப்ப இருக்கிறார்கள். நான் அதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் ஒரே திசையில் செழிப்பாக செல்ல போன்று நான் சொல்லவில்லை, முன்னெச்சரிக்கையுடன் தான் நான் பேசுகிறேன். ஆகவே ஒரு வாய்ப்பு அந்த வடக்கு கிழக்கில் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில, தமிழ் இளைஞனா இருக்கலாம், முஸ்லீம் இளைஞனா இருக்கலாம், மலையகத்தில் இருக்கிற தமிழ் இளைஞனா இருக்கலாம், எல்லோரும் ஒரே குரலில் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு இந்த இவ்வளவு காலம் இருந்த தலைவர்கள் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கும் ஒரு புது தலைவி தெற்கில நினைச்ச மாதிரி நாங்களும். நான் அதைத்தான் சொல்லுகிறேன். நான் அந்த சிக்கலான பிரச்சனைக்குள்ள போய் மிகப்பெரிய ஆராய்ச்சியை செய்ய விரும்பவில்லை. ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், வீண் விரயத்தால் தான் இந்த நாடு விழுந்தது. இன மதத்துக்கு அப்பாற்பட்டு நாட்டு மக்கள் அனைவரும் துன்பத்தை அனுபவித்தார்கள். இந்த நிலைமை தொடர்ந்தால் மீண்டும் மீண்டும் இந்த நெருக்கடி வரும், இன்னும் துன்பம் வரும் என்று தான் மக்கள் நினைக்கிறார்கள். அதில் ஒரு மாற்றம் வரணும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த பொருளாதார விஷயத்தை தான் நான் கூடுதலான அழுத்தம் கொடுக்கின்றேன். நீங்கள் கூறிய பொருளாதார விடயத்தில் தான் நீங்கள் பழையவற்றை மீட்டு பார்க்க வேண்டாம் என்கின்ற கருத்தை கூறினாலும் கூட ஒரு தெளிவுபடுத்தலுக்காக கேட்கின்றேன். சுனாமி இடம்பெற்ற போது பெருமளவான நிதி இலங்கைக்குள் வந்தது. அதாவது தென்னிலங்கையில் இலங்கை அரசாங்கமும் வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளும் பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு பொதுவான இணக்கப்பாடு இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை மேசையில் ஏற்படுத்தப்பட்டது. பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு சுனாமி நிதி வந்து அதனை பயந்தளிப்பதற்கு முயற்சி செய்த போது அதனை எதிர்த்தவர்களும் இவர்கள். ஒரு அனர்த்தம் இடம்பெற்றது. அந்த அனர்த்தத்திலிருந்து ஒட்டுமொத்த இலங்கையை மீட்டெடுப்பதற்கு சர்வதேசம் முன் வந்தது. அப்போது அதனை வலிமையாக எதிர்த்தவர்கள் இவர்கள் தான். இவர்களிடம் நீங்கள் என்ன அதிசயத்தை காண முடியும் பேராசிரியர் அவர்களே? புதுமையை விரும்புகின்றோம், ஊழலை பிடிக்கின்றோம் என்றால் கூறியவர்கள் இன்று தேர்தல் இடம்பெற்று ஒரு வாரம் கடக்கப் போகின்றது. ஊழலில் ஒருவரை கூட கைது செய்ய முடியவில்லை. நீதிமன்றத்தினூடாக தண்டிக்கப்பட்ட வழக்குகள் நகர்த்தப்படுகின்றன. நேற்று முன்தினம் பார்த்தீர்கள் என்றால் சீன தூதரகத்தில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வு ஒன்றில் மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன போன்றவருடைய கரங்களை விஜித ஹேரத் மிகவும் இறுக்கமாக கரம் பிடித்துக் கொண்டு நிற்கின்றார். நீங்கள் நம்புகிறீர்கள் அரசியல்வாதிகளை? நான் மீண்டும் சொல்லுவது, உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் அந்த கட்சி சார்பாக அல்ல, மன்னிக்கவும், உங்களுடைய பொதுத்தன்மையின் அடிப்படையில். நான் நிச்சயமாக ஜேவிபியின் பேச்சாளராக உங்களுக்கு முன்னால் இருக்கவில்லை. ஒன்று. இரண்டாவது விஷயம், இந்த பிரச்சனையை நான் மிக இலகுவாக அணுகுகிறேன். நீங்க சொன்ன விஷயம் அவ்வளவும், அதற்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் அந்த விஷயங்களை நான் ஆழமாக போய் கதைக்க வெளிக்கிட்டால் அது வேறு திசைக்கு போகும். ஆகவே நான் மிக சுருக்கமாக என்னுடைய வாதத்தினை, இந்த நெருக்கடி உருவாகினது அதனால இன மதம் அல்லாமல், மொழி இல்லாமல் அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டார்கள், மிகப்பெரிய துன்பத்துக்குள்ள நாடு விழுந்தது,
பட்டினி மிக மோசமா இருந்தது. நாட்டில் மக்கள் 25% மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள். முல்லைத்தீவா இருக்கலாம், நூரெலியாவா இருக்கலாம், கிளிநொச்சியா இருக்கலாம், மொனராகலையா இருக்கலாம், பதுளையா இருக்கலாம். மிக மோசமான வறுமையில் இருக்கிறார்கள். ஆகவே அந்த நிலைமையில் இருந்து இதை மீட்கணும். கல்விக்கு கூடுதலாக செலவழிக்க வேண்டும், சுகாதாரத்துக்கு செலவழிக்கலாம் வேணும், அமைச்சர்மாருடைய விரயங்கள் குறைக்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் பொருளாதார வளர்ச்சி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, சிறந்த கல்வி, அந்த விஷயத்துல தான் நான் கூடுதலாக என்னுடைய கவனத்தை செலுத்துகிறேன் ஒழிய அரசியலும் பொருளாதாரமும் ஒன்றுபட்டதுதான். ஆனால் மிக மோசமான பொருளாதார பேரழிவை இந்த நாடு சந்தித்து நிற்கிற வேளையில தான் இளைஞர்கள் குறிப்பா தங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாற்றம் தென்பகுதியில மட்டுமில்லை, வடகிழக்கில கூட ஒலிக்க தொடங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த நாடு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெற வேண்டும், பாரபட்சம் இல்லாத ஒரு ஒரு முறைமை உருவாக்கப்பட வேண்டும். அதை இவர்கள் செய்தால் மீண்டும் அவர்கள் வெற்றி பெறலாம். அப்படி இல்லை, அவர்கள் கடந்த கால ஆட்சியை போல தொடர முற்பட்டால் சில வேளை அவர்கள் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற முடியாம கட்டம் போல. நான் மிக இலகுவாக பொருளாதார வளர்ச்சி, அபிவிருத்தி, வறுமை குறைப்பு, கல்வியில மேம்பாடு, சுகாதாரத்தில மேம்பாடு, மக்களுடைய வாழ்க்கை தரத்தில மேம்பாடு, இலங்கை மக்கள் சிங்கப்பூரியர்கள் போல, தென்கொரியர்கள் போல, வியட்நாமியர்கள் போல உருவாக வேண்டும், இளைஞர்கள் எல்லாம் செல்வந்தர்கள் ஆக வேண்டும், அரசு தொழில் இருப்பவர்கள் வறுமையில் இருக்கக்கூடாது, அவருடைய சம்பளங்கள் எல்லாம் கணிசமாக அதிகரிக்கப்பட வேண்டும். இந்த திசையில் தான் நான் பேசுகிறேன். நீங்கள் கூறுகின்ற இந்த விடயத்தில் தான் நீங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்ற ஒரு விடயம், ஏற்றுமதி என்பது மட்டுப்படுத்தப்பட்டு இறக்குமதி என்பது வரம்பு மீறி செல்கின்றது என்று இவர்களுடைய தொடர்ச்சியான கருத்தாடல்கள் இருந்து வந்திருக்கின்றன. அதாவது உள்ளூர் உற்பத்தியை அதிகரிப்போம், உள்ளூர் ரீதியான முக்கியத்துவமான ஒரு வணிகத்தை மேம்படுத்துவோம் என்கின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அதுக்கான கட்டமைப்புகள், அதுக்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட வேலை திட்டங்களை இவர்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள், அதற்கான கட்டமைப்புகள் ஏற்படுத்துவார்கள் என்கின்ற சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அவர்களுடைய நியமனங்களை பார்க்கும் போது ஒரு வகையில் நம்பிக்கை வருகின்றது. ஆனால் ஒரு நிபுணர் குழாமை அவர்கள் உருவாக்கி, இப்ப உங்களுக்கு தெரியும், இலங்கை ஒரு தீவு நாடு, கருவாட்டினையும் தகரத்தில் அடைக்கப்பட்ட மீனையும் இறக்குமதி செய்கின்றது. ஏன் அப்படி நடக்கின்றது? இலங்கையில் எல்லா இடத்திலும் நதிகள் ஓடுகின்றன, ஆனால் பால்மா இறக்குமதி செய்யப்படுகின்றது. ஏன் அவ்வாறு நடக்கின்றது? ஆகவே எங்களுடைய பொருளாதார கொள்கைகள் தவறு இருக்கின்றது. இலங்கை இலவச கல்வியை கொடுக்கும் நாடு, ஆனால் வெளிநாட்டு மாணவர்கள் இங்கே வரவில்லை, இலங்கை மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறார்கள். இலங்கை இலவச சுகாதாரத்தை கொடுக்கிற நாடு, வெளிநாட்டவர்கள் இங்கே மருத்துவத்தை வைக்க வரவில்லை. ஆகவே டாலர் உள்ளே வருவது குறைவாக இருக்கின்றது, வெளியில் செல்வது அதிகமாக இருக்கின்றது. நாங்கள் உல்லாச பயணிகளின் தலைகளை எண்ணிக்கொண்டு அபிவிருத்தியை செய்ய முடியாது. ஊழலை ஒழித்து வெளிநாட்டு முதலீடுகள் உள்ளே வர வேண்டுமா இருந்தால் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், நிர்வாக சீர்கேடுகள் ஒழிக்கப்பட வேண்டும், அமைச்சர்களின் பிடியில் இருந்து அரசு நிறுவனங்கள் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் வெளிநாட்டு முதலீடுகள் வரும். சிங்கப்பூரை போல, தென்கொரியாவை போல வரலாம். ஆனா அது அவர்களை பொறுத்தது. நீங்கள் அப்படி செய்தார்கள் என்று சொன்னால் நடக்கும், இல்லை என்று சொன்னால் திரும்பவும் பழைய நிலைமை உருவாகும். நீங்கள் இறுதியாக ஒரு செவ்வியொன்றை எனக்கு வழங்கிய போது வெளிநாட்டு தூதரகங்களை நீங்கள் மிகவும் கடுமையாக சாடினீர்கள். இப்போது அந்த விடயங்கள் இவர்களுடைய இந்த நடைமுறையில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பலர் கூறுகின்றார்கள். தேவையற்ற தூதரகங்கள் மூடப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது. அரசியல் நியமனங்கள் நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகின்றது. நீங்கள் இறுதியாக கிட்டத்தட்ட 22 நிமிடங்கள் வழங்கிய செவ்வியில் இலங்கையின் பொருளாதார பாதிப்பில் வெளிநாட்டு தூதரகங்கள் அதிகளவு தாக்கம் செலுத்துகின்றன, ஒரு முறையற்றவர்கள் அல்லது தகுதியில்லாதவர்கள் அந்த இடங்களில் அமர்த்தப்படுவதனால் இலங்கை சரியான தொடர்பாடல்களை பேண முடியாது என்றீர்கள். இந்த வெளிநாட்டு சேவை எடுத்துக்கொண்டால் அது மிக மிக முக்கியமானது. வெளிநாட்டில் இருக்கிற தூதர ஹிஸ் எக்ஸலன்சி, அதி உத்தம என்றுதான் சொல்லுவது. அதாவது இலங்கை ஜனாதிபதிக்கு ஈடான பதவி வெளிநாடுகள். அதாவது இலங்கையை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துறார், ஹிஸ் எக்ஸலன்சி என்று எழுதணும். அப்ப அப்படி பார்க்கக்குள்ள அதுக்கு நியமனம் செய்யப்படுபவர்கள் அந்த ப்ரொஃபஷனல் தொழில்சார் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக போனால் அவர்கள் இலங்கைக்கும் அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கும் இடையில வர்த்தக உறவுகள், வர்த்தக உடன்படிக்கைகளுக்கு எல்லாம் அவர்கள் ஆக்ரோஷமாக பணியாற்றினால் எங்களுக்கு வெளிநாட்டு நாணயம் வரும். அப்ப நிதி அமைச்சர், வர்த்தக அமைச்சர், அந்த வெளிநாட்டு அமைச்சர், அந்த தூதரக அதிகாரிகள் எல்லாம் உண்டா செயற்பட்டு போது ஜனாதிபதியின் இந்த ஆலோசனையை கீழே எங்களுக்கு நிறைய முதலீடுகள் வரும். அதுக்குரிய மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தி நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அமைச்சர்கள், பார்லமெண்ட் உறுப்பினர்கள், தங்களுடைய உறவினர்கள், அது சகோதரர்களாக இருக்கலாம், மைத்துனர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இப்படியானவர்களை சிபாரிசு செய்து அவர்கள் போகும்போது தொழில்சார் நிபுணர்களும் இருக்கிறார்கள் அதுக்குள்ள. ஆனால் இந்த துறைக்கு அப்பாற்பட்டு அரசியல் செல்வாக்கூடாக வரும்போது அவர்களுக்கு இந்த விடயங்களை கையாளும் ஆற்றல் இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியது, அவர்கள் போனால்
அவர்களுக்கு ஒரு சம்பளம், இலங்கை சம்பளம் கிடைத்தால் அமெரிக்காவுக்கு போறவருக்கு அமெரிக்க சம்பளம், அமெரிக்காவில் உள்ள ஊழியருக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளம் டாலரில் வழங்கப்பட வேண்டும். இங்கிலாந்துக்கு போனால் இங்கிலாந்தில் உள்ள வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அவருடைய குழந்தைகள் கல்வி கற்பதற்குரிய ஏற்பாடெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும். ஆகவே இது மிகப்பெரிய மில்லியன் கணக்கான மாதாந்தம் செலவை இலங்கைக்கு ஏற்படுத்துது. ஆகவே இவ்வாறு ஒரு மிக முக்கியமான பணிக்கு தொழிற்சால் வல்லுநர்கள் நியமிக்கப்பட்டால், அந்த துறை சார்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டால் அது நாட்டுக்கு நன்மையா முடியும். ஆனால் அரசியல்வாதிகளின் ஆதரவாளர்கள், அவருடைய நண்பர்கள், அவருடைய உறவினர்கள் நியமிக்கப்படும் போது அது வெறுமனே பதவியாயிருக்கும். அவர்கள் நிறைய பொருட்களை கொண்டு போகலாம், நிறைய பொருட்களை கொண்டு வரலாம். எந்தவித சுங்க தீர்வைக்கும் அது அப்பாற்பட்டது. இவர்கள் அந்த விடயத்தை முறையாக கையாளுவார்கள், அதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய அரசாங்கம் இப்பொழுது அவர்கள் பொதுத்தேர்தலை நோக்கி நகர்கிறார்கள். அவர்களுடைய நியமனங்கள் எல்லாம் பல்கலைக்கழகத்தில் சார்ந்ததாக பெருமளவுக்கு இருக்கின்றது. பல்கலைக்கழக பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் எல்லாம் மிக முக்கியமான பதவிக்கு நியமனம் செய்யப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன டொலர் பிரச்சனை. வெளிநாட்டு தூதரகங்கள் இருப்பவர்கள் இருதரப்பு உடன்படிக்கைகள், வர்த்தக உடன்படிக்கைகள் எல்லாம் சிறப்பாக செயற்பட்டு அந்த நாட்டுடன் செய்து டொலரை உள்ளே கொண்டு வரக்கூடிய வழிவகைகள் இடம்பெற வேண்டும். என்றால் எல்லோருமே டொலரை உள்ளே கொண்டு வருவது எப்படி என்று செயற்பட வேண்டும். அதற்கு தொழில்சார் நிபுணர்கள், அந்த துறையில் பரீட்சையில் சித்தி பெற்றவர்கள், அந்த துறையில் விற்பனர்கள் அங்கே வெளிநாட்டு தூதரகங்களில் கடமை புரிய வேண்டும். ஆனால் அமைச்சர்களின் உறவினர்கள், சகோதரர்கள் பெரிய நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு, அமெரிக்காவா இருக்கலாம், இங்கிலாந்தா இருக்கலாம், ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகளா இருக்கலாம், அந்த நாடுகளுக்கு போய் அங்கே அவர்களின் குழந்தைகள் எல்லாம் கல்வி கற்பதற்கு கூட இலங்கை அரசாங்கம் டொலரில், யூரோவில் தான் சம்பளம் வழங்குகின்றது. அவர்களுக்கும் அந்த நாட்டு சம்பளம் வழங்கப்படுகின்றது. இந்த நடைமுறை தான் இவ்வளவு காலம் இருந்தது. அதாவது அமைச்சர்களின் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் தான் தூதர அதிகாரிகளாக அனுப்பப்பட்டு இலங்கையர்களின் பணத்தில் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை வளர்த்தார்கள். அதை இவர்களும் தொடர்வார்கள் என்று சொன்னால் கடந்த அரசாங்கத்துக்கும் இவர்களுக்கும் இடையில் வித்தியாசம் இல்லை. ஆனால் அதை மாற்றி தொழில்சார் நிபுணர்கள், அந்த துறையில் பாண்டித்தியம் பெற்றவர்கள் பரீட்சை எழுதி அந்த வெளிநாட்டு துறையில் இருப்பவர்கள் அனுப்பப்படும் போது வர்த்தக ரீதியாக ஒவ்வொரு நாட்டோடையும் இவர்கள் வர்த்தக உடன்படிக்கைகளை செய்து ஏற்றுமதி அதிகரிக்கிறது அல்லது முதலீட்டை கொண்டு வருவதை செய்தால் நிச்சயமாக இலங்கைக்கு அது நன்மையை கொடுக்கும். ஆனால் அது அவர்களின் கையில் இருக்கின்றது. அவர்கள் எவ்வாறு செயற்பட போகிறார்கள். ஆனால் அவருடைய தற்போதைய நியமனம் வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவருடைய நியமனங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொல்வது போல இந்த வெளிநாட்டில் இருக்கிற தூதரக அதிகாரிகளும் அந்த துறைக்குள்ள கொண்டு வரப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் டொலரை உள்ளே கொண்டு வருவது எவ்வாறு சிந்தித்து செயற்படணும். அதுக்கு ஜனாதிபதி தலைமை தாங்க வேண்டும். வர்த்தக அமைச்சர், நிதியமைச்சர் எல்லாம் தகுதியானவர்கள் அங்கு இருக்க வேண்டும். எங்களுக்கு எவ்வகையான பொருளாதார கொள்கை, வியட்நாம் 91ஆம் ஆண்டிலிருந்து எவ்வாறு மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு போனது, ஏன் நாங்க போகவில்லை, தாய்லாந்து ஏன் போனது, எப்படி போனது, இதையெல்லாம் அறிந்திருக்கணும் அவர்கள். அப்படி செய்தால் இலங்கை அடுத்த கட்டத்துக்கு போகும். அப்படி இல்லை, இவர்கள் பழையபடி அந்த பிரச்சனைகள் இருக்கத்தக்கதாக நியமனங்களை தொடர்வார்களாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றம் ஒன்று நடக்காது. சர்வதேச நாணய நிதியம் தேர்தல் காலங்களில் மிகவும் அதிக அளவு செல்வாக்கு செலுத்திய ஒரு காரணி. குறிப்பாக சொல்ல போனால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விட்ட பெரும் தவறுகளுள் அதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியம் கேட்ட அத்தனை விடயங்களுக்கும் இணங்கி சென்றமையானது பெரும் பாதிப்பு என்று கூறப்படுகின்றது. ஆனாலும் கூட அதன் பின்னர் இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்பிபி கட்சியினர் குறிப்பிட்டார்கள், அனுரகுமார் திசாநாயக்க சார்பில், நாங்கள் IMF-ஓடு சர்வதேச நாணய நிதியத்தோடு பயணிப்போம், ஆனால் பல மாற்றங்களை ஏற்படுத்துவோம் என்று ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய உத்தரவாதங்கள் அத்தனைக்கும் இணங்கி சென்றார். இவர்கள் மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றார். அப்படியாயின் அவருடைய உத்தரவாதங்களை இவர் மாற்றங்களுக்கு உட்படுத்துகின்ற போது சர்வதேச நாணய நிதியத்தின் உறவும் அவர்களுக்கு இடையிலான அந்த பணப்பரிமாற்றலும் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே கூற விரும்புகிறேன். ஒன்று, இலங்கை 17 தரம் சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து இந்த எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி, கால நீடிப்புடைய நிதி உதவியை பெற்றிருக்கின்றது. ஆனால் சில தடவைகளில் தான் அந்த முழு காலமும் அந்த திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டன. பல தடவைகள், அதிகமான தடவை இலங்கை இடையில வெளியேறி இருக்கு. மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் அது நடந்தது. ஆகவே அதிலிருந்து வெளியேற இயலாது என்று யாரும் சொல்ல இயலாது. ஒன்று, சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை ஒரு அங்கத்துவ நாடு. அந்த உறவு என்பது இலங்கை என்ற அரசாங்கத்துக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் உரியதை ஒழிய சர்வதேச நாணயத்தின் தலைவருக்கும் இலங்கை ஜனாதிபதிக்கும் உரியது அல்ல. முதலாவது விஷயம். பாராளுமன்றம், இலங்கை பாராளுமன்றத்துக்கு அந்த இறையாண்மை இருக்கின்றது. அவர்கள் எதையும் மாற்றலாம். சர்வதேச நாணய நிதியம் என்ன கேட்டது? ஒன்று, எங்களுடைய வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை குறைக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு தெரியும்,
அந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை குறைப்பதற்கு வருமானத்தை அதிகரித்தும் குறைக்கலாம், செலவை குறைத்தும் குறைக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஒரு கட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருக்கும் இல்ல, அது அவர் இருந்த காலத்தில் இல்லை, அதுக்கு முதல் கல்வி எடுத்துக்கொண்டால் கல்வி அமைச்சர், பிரதி கல்வி அமைச்சர், கல்வி ராஜாங்க அமைச்சர், கல்வி சேவைகள் அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர், பிரதி உயர்கல்வி அமைச்சர், பிரதி கல்வி ராஜாங்க அமைச்சர், உயர்கல்வி 7 அமைச்சர்கள் இருந்தவர்கள். இதெல்லாம் இலங்கை நாட்டை செலவு ரீதியாக அதல பாதாளத்துக்கு கொண்டு போன விடயங்கள். அரசு நிறுவனங்கள் எல்லாம் அமைச்சர்களின் சொத்துக்களாக ஆக்கப்பட்டன. இப்பொழுது இவர்கள் செலவு குறைப்பை, உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அலுவலகத்தில் எத்தனை வாகனங்கள் இருந்தன, அவ்வளவு செலவு குறைப்பு, அதுக்குரிய பெட்ரோல் டீசல் எல்லாம் செலவு குறைப்பு செய்கிறார்கள். செலவை குறைத்து இவர்கள் காட்டினால் IMF பேசும் பொழுது உங்களுடைய வரை சட்டத்திற்குள் பிரேம்புக்குள்ள இருந்து நாங்கள் செய்து தருகிறோம் என்று நிதி அமைச்சில் உள்ள சரியான நிபுணர்கள் அடையாளம் கண்டப்பட்டு அவர்கள் கொடுத்தால் IMF எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இவர்களுக்கு மக்கள் ஆணை இருக்கின்றது. அவர்கள் தேர்தல் காலத்தை சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் வரியில சில மாற்றங்களை செய்வோம், சில விஷயங்களை மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வோம், சில சீராக்கங்களை செய்வோம். அவள் எந்த இடத்திலும் அவள் சொல்லவில்லை நாங்கள் வெளியேறுகிறோம் என்று. IMF உடனடியாகவே அறிவித்திருக்கின்றது, புதிய அரசாங்கத்துடன் நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம். ஏன்னா இலங்கை ஒரு அங்கத்துவ நாடு. அந்த நாட்டுக்கு, இலங்கை மட்டுமில்லை, உலகத்துல IMF அங்கத்துவம் கொண்டுள்ள அத்தனை நாட்டிலையும் சென்மதி நிலுவ பிரச்சனை, அதாவது அந்நிய செலாவணி பிரச்சனை வரும்போது அந்த நாடுக்கு உதவி செய்ய வேண்டியது IMF கடமை. ஆனால் IMF ஒரு வரைச்சட்டத்தை கொடுக்கும், நீங்கள் செலவை எப்படி முகாமை செய்ய வேண்டும், வரவை எப்படி முகாமை செய்யணும். அதை இவர்கள் செய்தாலும் ஒரு பிரச்சனையும் வராது. நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், ஒரு பொருளாதாரத்தில் ஒரு விடயம் இருக்கின்றது, முதன்மை நிலுவை. அதாவது வருமானத்துக்கும் நடைமுறை செலவு, வட்டி கொடுப்பன இல்லாத நடைமுறை செலவுக்கு இடையில் உள்ள வித்தியாசம். அது இலங்கையில் 65 வருஷத்துக்கு, மொத்தத்தில் 65 வருஷத்துக்கு மேல அது மறைப்பெறுமதியை காட்டுகின்றது. இலங்கை நாட்டினுடைய மொத்த வருமானம் நடைமுறை செலவுக்கே போதுமானதல்ல, வட்டி கொடுப்பனவு தவிர்த்து. அப்ப வட்டி கொடுப்பனவுக்கு கடன் வாங்க வேண்டும், மூலதன செலவுக்கு கடன் வாங்கணும், அந்த நடைமுறை செலவு ஒரு பகுதிக்கும் கடன் வாங்க வேண்டும். ஆகவே கடனில் தான் இலங்கை பொருளாதாரம் இருந்தது. இதை IMF ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் இதை நெருக்கடித்து கொண்டு வாருங்கள் சொன்னார்கள். அதை ஏன் எங்களுடைய அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டார்கள்? எங்களுக்கு கால அவகாசம் வேணும் என்று ஏன் கேட்கவில்லை? வருமானம் பொறுத்தளவில் எங்களுக்கு கால அவகாசம் வேணும், இலங்கையில மோசமான வரி கட்டமைப்பு இருக்கின்றது. கால அவகாசம் கேட்காமல் தொழிற்சார் நிபுணர்கள் மீது 3,08,334 ரூபா பெறுபவருக்கு 36% வரி விதித்து அவர் கிட்டத்தட்ட 79,000 ரூபா, அந்த 3,08,334 ரூபாயில 79,000 ரூபாய் வரியா செலுத்த நிர்பந்திக்கப்பட்டார்கள். வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறையை சேர்ந்தவர்கள், பல்கலை விரிவுரையாளர்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேற தொடங்கிவிட்டார்கள். ஆகவே IMF கொள்கை நாட்டுடைய அபிவிருத்திக்கு துணை நிற்பது. இங்கே என்ன நடக்கின்றது? இந்த வரி கொள்கையினால் தொழிற்சார் நிபுணர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் போது அபிவிருத்தி பாதிக்கப்படும். ஆகவே அப்படி ஒரு நாடு செல்ல இயலாது. ஆகவே IMF இப்ப அவர்களுக்கு தெரியாது தானே, IMF இருந்து வந்த நிபுணர்கள் ஜப்பான், ஜெர்மன், பல்கேரியா நாட்டவர்களுக்கு தெரியாது. இங்கே கல்விக்கு 7 அமைச்சர் இருக்கிறார்கள், ஜனாதிபதி அலுவலகத்தில் 800 வாகனங்கள் இருக்கின்றன. இவ்வளவு மோசமான வீண்பெரி அவர்கள் நாட்டை பற்றி தான் அவளுக்கு தெரியும். ஆகவே அவர்களுக்குரிய விதத்தில் வரவு செலவு திட்டத்தை பற்றாக்குறை எவ்வாறு குறைப்பது, எந்த வகையில் வருமானத்தை அதிகரிப்பது, மக்களுக்கு சுமை ஏற்படாத வகையில் செலவை எப்படி குறைப்பது, ஸ்ரீலங்கனையாருக்கு 45,000 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுது ஒவ்வொரு வருஷமும், எப்படி இதை குறைப்பது, இதை கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை என்றால் எங்களுடைய நாட்டு விற்பனர்களுக்கு. ஏன் அதை அவர்கள் செய்யவில்லை? ஆகவேதான் அதற்கு தலைமை தாங்கிய ஜனாதிபதி தான் இதுக்கு பொறுப்பு என்று சொல்லி பலர் வாதிட்டார்கள், அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது புதிய அரசாங்கம் சில நிவாரணங்களை கொடுக்கும் போது அந்த வரை சட்டத்துக்குள் என்று செய்யுமாயிருந்தால் செலவை குறைக்கிறார்கள், கடுமையாக மக்களுக்கு நிவாரணங்களை கொடுக்கிறார்கள். உயிர்காக்கும் மருந்து பொருட்களுக்கு வரி விதிக்க கூடாது என்பது உலக நியதி. ஏன்னா உயிர் காக்கிறது, ஏன் அவர்கள் வரி விதித்தார்கள்? அது உலகத்திலே செய்யக்கூடாது. இதெல்லாம் யார பொறுப்பு? ஆகவே IMF என்பது ஒரு வெளிநாட்டு நிதி நிறுவனம். எங்களுடைய நாட்டின் அபிவிருத்தியில ஒரு அளவுக்குத்தான் அவர்கள் சில ஆலோசனைகளை கூற முடியுமே தவிர, அவர்கள் நாட்டுடன் ஒப்பிட்டு அந்த நிபுணர்கள் எங்கள் நாட்டை கையாண்ட போது வந்த வினைதான் இது. ஆகவே ஒரு வின்-வின் சிச்சுவேஷன், அவர்களுக்கும் வெற்றி எங்களுக்கும் வெற்றி. ஏன்னா IMF உதவி எங்களுக்கு தேவை. மீண்டும் சொல்லுகிறேன், IMF நிதி உதவி என்பது $2.9 பில்லியன் 4 வருஷத்துக்கு. 4 வருஷத்துக்கு உதவி பெரிய விஷயம் இல்லை, நிபந்தனைகள் தான் எங்களுக்கு சிக்கலா அமைஞ்சது. உல்லாச பயணிகள் வருவதனால் இலங்கைக்கு 4.5 பில்லியன் எங்களுக்கு கிடைக்குது ஒரு வருஷத்துல. ஆனா இது 4 வருஷத்துக்கு 48 மாதத்துக்கு $2.9 பில்லியன். ஆகவே IMF உதவி என்பது
நிதியை பொறுத்தளவு பெரிய உதவி அல்ல. ஆனால் அவர்களுடைய நிபந்தனையினால் நாட்டுக்கு ஏற்பட்ட விடயங்களை இன்னும் சிறப்பாக கையாண்டிருக்கலாம். நான் எல்லாம் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் சிறப்பாக கையாண்டிருக்கலாம். அது நடக்காதபடியால தான் மக்கள் கோபம் கொண்டார்கள். நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயத்தை பேராசிரியர் அவர்களே தற்போது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அனுர்குமார திசாநாயக்க அவர்கள் மாற்றம் செய்கின்ற போது அதனை சர்வதேச நாணய நிதியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு நியதியாக இருக்கின்றது. அவர்கள் கூறுவதை செய்ய வேண்டும் என்பது கட்டாயமல்ல. நிச்சயமாக நான் சொன்னது போல அவர்கள் என்ன சொல்வார்கள், வரவு செலவு திட்ட பற்றாக்குறை குறையுங்கள். இவர்கள் இப்ப மாறி சொன்னால் நாங்கள் செலவை கடுமையாக குறைக்கிறோம். அது அவர்களுக்கு தேவை என்ன? வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை குறையணும். செலவு குறைச்சால் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை குறைந்து விடுமே. அடுத்தது வறுமையை காரணம் காட்டி உணவுப் பொருட்கள் மீதான வறுமை. ஏன்னா வறுமை 25% மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 லட்சம் ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் மந்த போஷணையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உயரம் குறைந்தவர்களாக உடம்பு மெலிந்தவர்களாக இருக்கிறார்கள். இது லண்டன்ல இருந்து வர்ற லான்செட் ஜேர்னல்ல வந்த ஒரு ஆர்டிக்கல். அதை இலங்கை அரசாங்கம் மறுதளிக்க இயலாது. ஏன்னா ஆசிரியர்கள் பல சொல்லுகிறார்கள், காலையில மாணவர்கள் உணவு இல்லாமல் நடந்து வருகிறார்கள், மத்தியானத்துக்கு பிறகு மயங்கி விழுகிறார்கள் என்றெல்லாம். ஆகவே இந்த பிரச்சனை எல்லாம் அவர்களுக்கு சொல்லப்படும் போது நாங்கள் வறுமையை குறைக்க வேண்டும், உணவுப் பொருட்கள் மீதான வரியை நாங்கள் குறைக்கத்தான் வேண்டும் என்று சொன்னால் IMF அதிகாரிகள் சொல்ல இயலாது. எங்கள் நாட்டில இருந்து தொழிற்சாலை நிபுணர்கள் வெளியேறி செல்கிறார்கள். அது எங்களுடைய நீண்டகால அபிவிருத்தியை பாதிக்க போகுது. நாங்கள் மேற்குலக நாடுகளுக்கு நிகராக 36% வரி விதிக்க இயலாது, சிறிது மாற்றம் செய்ய போகிறோம். ஆனால் வரி தளத்தை நாங்கள் அந்த ஏய்ப்பு வரி தவிப்பெல்லாம் நாங்கள் குறைக்க போகிறோம், எங்களுக்கு கால அவகாசம் வேணும் என்று சொன்னால் அதையும் IMF நிராகரிக்க இயலாது. ஆக இவர்கள் எவ்வகையான முன்மொழிவுகளை கொடுக்க போகிறார்கள், எவ்வகையான திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து IMF அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவளுக்கு மக்கள் ஆணை கிடைத்திருக்கின்றது, அதை IMF மறுதளிக்க இயலாது. ஆம், இப்போது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. மத்திய வங்கி எல்லோரும் கூறுகின்றார்கள் மத்திய வங்கியினுடைய நிதி நிலைமை என்பது இப்போது அதாவது நிலையான வைப்பில் தான் தங்கி இருக்கின்றது. அங்கு அதனை தாண்டிய பணம் என்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். நாட்டினுடைய இயங்கு நிலையை தீர்மானிப்பது மத்திய வங்கி. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிய ஜனாதிபதியோடு இணைந்து பணியாற்றுகின்ற மத்திய வங்கி இந்த நிதி நிலைமை அல்லது ஆட்சி மாற்றம் எதிர்வருகின்ற காலங்கள் 2 தேர்தல்களை தொடர்ச்சியாக சந்திக்கின்ற இலங்கையை எப்படி தாங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? நீங்கள் சொல்லுவது சரிதான். உண்மையிலே மத்திய வங்கியோட கையிருப்பு ஒரு 4 பில்லியனுக்கு சற்று அதிகமாக இருப்பது உண்மை. இலங்கை 2028ஆம் ஆண்டு தான் வெளிநாட்டு கடன்களை திருப்பி கொடுக்க போகின்றது. ஆகவே எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கும் அதிகமான காலப்பகுதி காணப்படுது. அப்போ உங்களுக்கு உல்லாச பயணிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாட்டில் அமைதி திரும்பி விட்டது என்று சொன்னால், ஒரு 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 வளமைக்கு திரும்பி இருக்கின்றது, ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை என்று சொன்னால் அந்த உல்லாச பயணிகள் வருவது தொடர்ச்சியாக இருக்கும். ஆகவே அதன் மூலம் எங்களுக்கு 4 தொடக்கம் 5 பில்லியன் ரூபாய் கிடைக்கும். அதே நேரம் இன்னும் பல இறக்குமதி பொருட்களுக்கு வாகனங்கள் உட்பட இறக்குமதி தடை நீடிக்கின்றது. அது இந்த புது அரசாங்கமும் அதை பற்றி பேசவில்லை. அடுத்தது வெளிநாட்டில் உள்ள இளைஞர்கள் பணம் அனுப்புவதும் வந்து கொண்டிருக்கின்றது. ஓரளவுக்கு ஏற்றுமதியும் இடம்பெறுகின்றது. இறக்குமதிகள் கணிசமான அளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே 2028ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களுக்கு கால அவகாசம் இருக்கின்றது. ஆகவே அதற்குள்ள இந்த அரசாங்கம் கடுமையாக போராடி நாங்கள் ஏற்றுமதியை எவ்வாறு அதிகரிக்கலாம், குறிப்பாக எங்கள் நாட்டுக்கு வெளிநாட்டு நேரடி முதலீடு ஏன் வரவில்லை என்பதற்குரிய மிக காரணம் ஊழல், அந்த அதிகார துஷ்பிரயோகம், அந்த அனுமதி, முதலீடுகளுக்கான அனுமதி உடனடியாக கிடைப்பதில்லை, அதில் தாமதங்கள், அந்த உங்களுக்கு சிவப்பு நாடாண்டு சொல்வார்கள், தாமதங்கள், நிர்வாக ரீதியான தாமதங்கள். அப்போ பலருக்கு இங்கே முதலிட விரும்பவில்லை. என்னிடமே பலர், நான் விமானங்களில் பயணம் செய்யும் போது எனக்கு பக்கத்தில் இருந்த முதலீட்டாளர்கள், நாங்கள் இந்தோனேசியாவுக்கு போகின்றோம், இலங்கையில் செய்ய இயலாது, ஏனென்றால் இங்கே நிலைமை மோசமாக இருக்கின்றது, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு ஒரு இந்திய முதலீட்டாளர் என்னிடம் சொன்னார். அப்படி பார்க்கும்போது இங்கே இப்ப வந்திருக்கிற அரசாங்கம் ஓரளவுக்கு இந்த ஊழலை கட்டுப்படுத்தி அவர் ஒன்றுபட்டு பேசுகிறார்கள். ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பே முழு தீர்மானங்களையும் எடுத்து உடனடியாக அங்கீகரிப்பதெல்லாம் பேசுகிறார்கள். அப்படியெல்லாம் நிலைமை உருவாக்கப்பட்டால் முதலீடு எங்களுக்கு 3 வருஷத்துக்கு அதிகமான காலப்பகுதி இருக்குது. படிப்படியாக முதலீடுகள் வர தொடங்கி இங்கே இப்பொழுது ஒரு வித்தியாசமான அரசாங்கம் இருக்கின்றது. அவள் நினைத்தால் அதை இந்த அரசாங்கம் செய்தால் எல்லாம், நான் எதிர்காலத்தில் தான் பேசுகிறேன், எல்லாம் நடக்கும், எல்லாம் முடிந்து விட்டு நான் சொல்லல. அப்படி நடந்தால் எங்களுக்கு டாலர் வரும். அப்படி இல்லை என்று சொன்னால் சிக்கல் வரும். ஆம், சிக்கல் என்பது நீங்கள் கூறுவது போன்று கடந்த காலம் போன்று ஒரு நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டி வருமா, அல்லது அந்த சிக்கலினுடைய தன்மை எப்படி இருக்க போன்றது? மத்திய வங்கி என்பது ஒரு நாட்டினுடைய ஒரு இதயம் போன்றது. அந்த இதயத்தினுடைய இயங்கு நிலையும் அதனுடைய ஆரோக்கியமும் மிக முக்கியம். அந்த ஆரோக்கிய நிலை அல்லது இயங்கு நிலையை ஸ்திரமாக வைத்திருப்பதற்கு என்ன மூலோபாயங்கள் இருக்கின்றன? உண்மையிலேயே நான் சொன்னது போல 3 வருஷம் இருக்கின்றது கடனை திருப்பி கொடுப்பதற்கு. நாங்கள் உடனடியாக கடனை திருப்பி கொடுக்க போவது இல்லை.
ஒரு விஷயம். அவங்களுக்கு 3 வருஷம் இருக்கின்றது. ஆகவே இந்த டொலர்களை அந்நிய செலாவணியை கொண்டு வரும் வழிவகைகளை அரசாங்கம் தீவிரப்படுத்தினால், அந்த நம்பிக்கையை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கொடுத்தால், நேரடி முதலீடுகள் படிப்படியா வரத் தொடங்கும். பெரிய 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 ஆலைகளுக்கு என்று இல்லாமல் ஓரளவுக்கேனும் வர வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், உல்லாச பயணிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அடுத்தது புலம்பெயர்ந்த இளைஞர்கள் அனுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏற்றுமதியை அந்த 3 வருஷ காலத்துக்குள்ளேயும் எவ்வாறு அதிகரிப்பது, உடனடியாக அந்த வெளிநாட்டு முதலீடுகளை எவ்வாறு கொண்டு வருவது, அதுக்குரிய தளத்தை எவ்வாறு ஏற்படுத்தி கொடுப்பது. ஆகவே இந்த வர்த்தக அமைச்சு, நிதி அமைச்சு எல்லாம் ஒருங்கு சேர்ந்து இந்த நிலைமைகளை கையாண்டால் வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு ஒரு நம்பிக்கை வருமா இருந்தால், ஏன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே இன்று வரைக்கும் பயன்படுத்தப்படாமல் இருக்கிற ஒரு விஷயம் இலங்கையினுடைய இட அமைவு, அந்த லொகேஷனல் அட்வான்டேஜ். ஆகவே அது இன்னும் பயன்படுத்தப்படவே இல்லை. அப்ப பயன்படுத்தப்பட்டிருந்தால் அன்றைய கொழும்பு தான் ஏவியேஷன் ஹப், விமான பயணத்தில் ஒரு மையமா வந்திருக்கும். கொழும்பு காபர் தான் கடல் பயணத்தில் ஒரு மையமாக வந்திருக்கும். நிதி சந்தையில எங்களுக்கு தெரியும், இந்தியா எல்லாம் 1991ஆம் ஆண்டு தான் பொருளாதார தாராளமயப்படுத்தியது. கட்டார், துபாய்க்கு அது போயிருக்காது, கொழும்புக்கு வந்திருக்கும். எல்லாமே கையிலிருந்து போய்விட்டன. ஆகவே அந்த எங்களுடைய இட அமைவை சரியாக பயன்படுத்தினால், உங்களுக்கு தெரியும், ஃபோர்ட் சிட்டி அப்படியே இருக்கின்றது. ஒரு புது நிர்வாகம் வந்திருக்கின்றது, ஊழல் இல்லை என்று இவர்கள் அந்த செய்தியை சொன்னார்களா, அந்த உண்மையிலே அந்த அரசாங்கம் செய்யுமாக இருந்தால், இந்த துறைமுக நகரத்தை நோக்கி ஏராளமான முதலீடுகள் உடனடியாக வர வாய்ப்பு இருக்கின்றது. அதை எல்லாம் அவர்கள் சீர்படுத்தி கொடுத்தார்கள் என்றால், எல்லாம் நான் எதிர்காலத்தில் தான் பேசுகிறேன். ஆகவே இந்த துறைமுக நகரம் ஏராளமான டொலரை உள்ளே கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்படி வந்தால் 28ஆம் ஆண்டிலிருந்து மத்திய வங்கியால், நிதி அமைச்சினால் வெளிநாட்டு கடன்களை திருப்பிக் கொடுப்பது இலகுவாக இருக்கும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு முக்கியமாக இப்போது இருக்கக்கூடிய கால சூழ்நிலையும் புதிய அரசாங்கத்தினுடைய பணிகளும் அவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய சவால்களும் அவர்கள் பொருளாதாரத்தை எந்த அளவில் முன்னகர்த்தி செல்வார்கள், மாற்றத்தை விரும்பிய மக்கள் எதற்காக விரும்பினார்கள், மாற்றத்தினுடைய பயணமும் அதனுடைய தன்மைகளும் புதிய ஜனாதிபதி மீது மக்கள் மாற்றத்தை விரும்பியதற்கான பிரதான காரணங்கள் என்கின்ற பல முக்கியமான ஆதாரபூர்வமான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.